வணக்கம். இன்னைக்கு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறதுனால ரோஹிணி, ஹஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கடகம், விருச்சிக ராசிக்கார நேயர்கள், திங்கட்கிழமை பிறந்தவர்கள், 2, 11, 20, 29 தேதிகளிலே பிறந்தவர்கள், இவங்க எல்லாரும் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றி பாருங்க. நல்ல மாற்றம் இருக்கும். மனசு கெட்டியாகும், திடப்படும், சலனம் சபலம் குறையும். மாணவனிகளுடைய பெற்றோர்களே, சூரியனுக்கும் சந்திர பகவானுக்கும் நவகிரக சன்னதியில் கோயிலில் நெய் விளக்கு ஏற்றி பாருங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. சரி, இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30. நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது. நேற்றைக்கும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு தப்பும் கிடையாது. அதில் சாஸ்திரப்படி சரிதான். அது மேஷ ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம், மனோதிடம், சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் எல்லாம் இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி எல்லாம் வந்துருச்சு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையிலையும் விளக்கேற்றணும். நெய் விளக்கு ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் அருணனே போற்றி. அருணன் சூரிய பகவானுடைய தேரினுடைய சாரதி, கிரட பகவானுடைய அண்ணா. இவரை நினைச்சா தப்பிச்சுக்கலாம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. கடகராசிக்கார நேயர்களை, நிதானமாக இருங்க. தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை பெருசாகும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் ஓம் ஆதித்யனே போற்றி. அதிதி தேவியோட பையன் ஆதித்யன், சூரிய பகவானோட அம்மா பேரு அதிதி தேவி. சொன்னா தப்பிச்சுக்கலாம். நிதானம். அனுகூலமான எண் 4. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கு ஏற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கு ஏற்றணும். உங்கள் அசட்டு தைரியம் பிடிவாதத்தினால தோற்று போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிகிட்டே இருங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கன்னி ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீர்கள். பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, பொறுமை இருக்கு, நிதானம் இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 1. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, பொறுமையா இருக்கணும். நேரமும் பணமும் வீணா செலவாகும். கோபம் வந்து மாட்டிக்குவீங்க. கோயிலில், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் உஷாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 5. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சுறுசுறுப்பான நாள், விடாமுயற்சி ஜெயிக்கிறது. அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்க. அசைவ உணவு வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், அளவாக சாப்பிடுங்க. கோயிலில், வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ பெருமாளை நினச்சிக்கோங்க. ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். உடல்நலத்தில் அக்கறை காட்டணும். அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களை, பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில், வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினச்சிக்கோங்க. ஓம் சோமநாதரே போற்றி. சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 6. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை.
கும்பராசிக்கார நேயர்களை நிதானமாக இருக்கணும், தேவையற்ற வம்பு வரும், கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமானை நினைச்சுக்கணும். என்ன மந்திரம் சொல்றது? ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 9, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களை பொறுமையா இருங்க, தேவையற்ற வம்பு வரும், கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமானை நினைச்சுக்கணும். ஓம் நந்தீசனே போற்றி, நந்தீசனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 3, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை அப்படின்னு பல பஞ்சாங்கங்களில் போட்டிருக்குன்னு எங்ககிட்ட சொன்னாங்க. அப்படி இல்லை, எங்கள் கணிப்பில் இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30. நாளை நல்ல நேரம் கிடையாது. அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கல்யாணமான கடகராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி இருவரோட ராசியுமே கடகமாக இருந்தாலோ, கடகம் கும்பமாக இருந்தாலோ, அல்லது கடகம் மகரமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.